ஏற்காடுல நீ என் கூட என் ரூம்ல இருக்க. இதனால நம்பவே முடியல தெரியுமா? எனக்கும் தான் ராகவ். அத்தை உங்களை ஏற்காடு அனுப்பி வைக்கும் போது எனக்கு கோவமா வந்துச்சு. நல்ல வேலை, அலங்காரம் பாட்டி என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாட்டி பண்றது சில நேரத்துல கோவம் வந்தாலும் சில நேரத்துல நல்ல விஷயமும் பண்ணிடுறாங்க. என்னமோ ராகவ், இவ்ளோ நாள்ல அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான எனக்கு சான்ஸே கிடைச்சதில்ல. இந்த நாளை லைஃப்ல என்னால மறக்கவே முடியாது. எனக்கும் தான் வர்ஷினி. நாம நினைச்ச மாதிரி மட்டும் இந்த கல்யாணம் நடந்திருந்தா நீதான் இங்க இருந்திருப்ப. ஐம் சாரி வர்ஷினி. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? I love you. I love you வர்ஷினி. என்னது இது? ஏய், இது யாரு கட்டினது? ச்சே. ஏய் ஏய் ஃப்ராடு, என்னது இது? எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? குட் மார்னிங் விஷால். ஃப்ராடா நானு? என் பேர் என்னன்னு சொல்லுங்க. உன் பேர் தாண்டி உலகத்திலே எனக்கு பிடிக்காத பேரு. என் பேரு இசை. ஆமா, இசை எப்படி உங்களுக்கு பிடிக்காம போகும்? நைட்டு பூரா ஆசையா இசை இசைன்னு கூப்பிட்டீங்களே, மறந்துட்டீங்களா? என்ன வளர்ற? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பாடா, எனக்கு தெரியாதா என்ன பத்தி? இந்த விஷால் ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டான். தப்பு பண்ண மாட்டானா? கை காலெல்லாம் கட்டி போடாம வச்சிருக்கணும். அப்ப இந்த டயலாக்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. போதும் போதும், நிறுத்து. நீ எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போடுவ. நீ ஒரு 420. நீ வந்து நான் குடிக்கும் போது ஏதாவது கலந்துருப்ப, கரெக்ட் தானே? குடிக்கிறதுல கலக்கிறதுக்கு நான் என்ன ஸ்ரீஜாவா? குடிக்கிறதுல கலந்து ஏமாத்தி உங்களை தப்பா வீடியோ எடுக்கிறதுக்கு. நிறுத்து. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எதுக்கு இப்ப நீ ஸ்ரீஜாவை எடுக்கிற? நீ எதுவும் கலந்து கொடுத்தாலும் இந்த விஷால் ஒரு நாளும் உன்கிட்ட வரவே மாட்டான். அதை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. சொல்றது வர்ஷினி, நான் சொல்றது கேளு, அழாத. இங்க பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல? தெரியும் ராகவ், ஆனா இப்படி நடந்திருக்க கூடாது. நம்மள நம்பின எல்லாருக்கும் நம்ம துரோகம் பண்ணிட்டோம்னு தோணுது. இல்ல வர்ஷினி, ஆக்சுவலா நம்மளோட தூய்மையான காதலுக்கு தான் நான் துரோகம் செஞ்சுட்டேன். என் அம்மாவுக்காக அவளை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதுதான் துரோகம். இப்போ இப்ப நடந்தது ரொம்ப இயல்பான ஒண்ணு. இட்ஸ் குவைட் நேச்சுரல் வர்ஷினி. நம்ம காதல் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இல்லனா இப்படிலாம் நடந்திருக்காது. என்ன ஒண்ணு, பின்னாடி நடக்க வேண்டியது கொஞ்சம் முன்னாடி நடந்துருச்சு. வர்ஷினி, என்ன நம்புறல்ல? ராகவ், நான் உங்களை நம்பாமலையா இவ்வளவு தூரம் வர போறேன்? எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆனா நம்மள நம்பினவங்க முன்னாலதான் இது எப்படி சொல்ல போறேன் எனக்கு கவலையா இருக்கு. சரி, நீ ஒன்னும் பயப்படாத.
நடந்ததெல்லாம் சரின்னு சொல்லவும் நான் விரும்பல. எங்க அம்மா உன்னை என்னைக்கு எங்க வீட்டு மருமகன் முடிவு பண்ணாங்களோ அன்னையில இருந்தே நீ எனக்கு தானே வாழ்ந்துட்டு இருக்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த பாரு, என்ன நம்பு, கூடிய சீக்கிரமே அந்த ஸ்ரீஜா யாருன்னு அம்மாவுக்கு தெரிய வரும். அம்மாவும் அவளை என் வாழ்க்கையில இருந்து வெளியே துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். உனக்கு புரியுதா? நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ போறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ராகவ். ஆனாலும் தப்பு செஞ்சிட்டோங்கிற ஃபீலிங் இருக்கு ராகவ். எஸ், தப்புதான். ஆனா நம்ம வெறும் சாதாரண மனுஷங்க தானே வர்ஷினி. தப்பு பண்றதெல்லாம் சகஜம்தான். அறிவு உணர்ச்சிகள் ஜெயிச்சிருச்சு.